காதலனோடு தனிமையில் இருந்த இளம்பெண்ணை மிரட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறது ஒரு கும்பல். கிருஷ்ணகிரியில் இதே போன்றதொரு சம்பவத்தில் ஏற்கனவே காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்து எச்சரித்திருந்தும் பாலியல் வேட்டை தொடர்வது ஏன்? கடந்த பிப்ரவரி மாதம் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் பின்புறம் இருந்த மலைப்பகுதியில் ஒரு காதல் ஜோடியை மிரட்டி அவர்களிடமிருந்து நகை, பணம் உள்ளிட்டவற்றை பறித்து கொண்ட போதை கும்பல் அந்த இளம் பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கி போட்டது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 4 குற்றவாளிகளை போலீசார் சுற்றி வளைத்த போது நடந்த சேசிங்கில் ஒரு குற்றவாளியை போலீசார் சுட்டு பிடிக்க நேர்ந்தது. மற்றொரு குற்றவாளிக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு அவருக்கு மாவுக்கட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தனர். கிருஷ்ணகிரியில் நடந்த சம்பவம் போலவே ராணிப்பேட்டையிலும் ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருப்பது அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் நவ்லாக் பாலாற்றங்கரையில் உள்ள அரசுக்கு சொந்தமான எண்ணெய் வித்து பண்ணை பகுதி இது. எப்போதும் ஆள் அரவமின்றி வெறிச்சோடி கிடக்கும் இந்த ரம்மியமான தென்னந்தோப்பில்தான் அந்த படுபயங்கர சம்பவமும் நடந்துள்ளது. சம்பவம் நடந்த அன்று இளம்பெண் ஒருவர் அவரது காதலனோடு இந்த தென்னந்தோப்பிற்கு வந்துள்ளார். இருவரும் இயற்கையை ரசித்தபடி ஒன்றாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்துள்ளனர். ஆனால் அவர்களுக்கு அந்த தென்னந்தோப்பிற்குள் வேறு சில நபர்களும் இருப்பது தெரிந்திருக்கவில்லை. காதலர்கள் இருவரையும் நோட்டமிட்ட ஒரு கும்பல் திடீரென அவர்களை சுற்றி வளைத்து மிரட்டியுள்ளனர். தங்களுடைய ஆசைக்கு இணங்கவில்லை என்றால் காதல் விவகாரத்தையும் காதலனோடு ஒன்றாக இருந்த வீடியோ காட்சிகளையும் பெற்றோருக்கு அனுப்பிவிடுவோம் என மிரட்டியதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த காதலனை அடித்து ஓடவிட்டுள்ளனர். காம மிருகங்களிடம் தனியாக சிக்கிக்கொண்ட இளம்பெண், அண்ணா விட்டுருங்க ப்ளீஸ் என எவ்வளவோ கெஞ்சி கதறியும் அவர்கள் மனம் இறங்குவதாக இல்லை. அந்த இளம்பெண்ணை அதே இடத்தில் வைத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். எனினும் தனக்கு நடந்தது போன்ற கொடுமை இனி வேறு எந்த பெண்ணிற்கும் நடந்துவிடக்கூடாதென நினைத்த இளம்பெண் தைரியமாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் 3 இளைஞர்களை பிடித்து விசாரித்து வருகின்றனர்.